நிச்சயமாக நிகிதா, தற்போது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் எதிரொலி பல கட்ட அரசியல் நகர்வுகளை ஆரம்பித்து வைத்துள்ளது என்றான் கூற வேண்டும். ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டும் என்ற குரலை தற்போது திராவிட கழக தலைவர் வீரமணி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஆளுநரை மாற்ற வேண்டும், தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார், ஆளுநர் ஒரு தனி அதிகாரம் கொண்டவர் அல்ல என்றெல்லாம் தொடர்ந்து கூறி வந்தார்கள். தற்போது உச்ச நீதிமன்றம் ஒரு பெஞ்ச் மார்க் தீர்ப்பு என்றார்கள், அது போன்ற ஒரு பெஞ்ச் மார்க் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது இந்தியாவின் அனைத்து மாநில அரசுகளுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருப்பது மிக தெளிவான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இது அரசியல் கட்சிகளால், குறிப்பாக தமிழகத்தை ஆளும் கட்சியால் பார்க்கப்படுகிறது. அதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்டமன்றத்திலேயே சட்டப்பேரவையிலேயே அதை பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்தினை. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் குறித்து கடும் விமர்சனம் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஜனாதிபதி மாலையும் அவருக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இருந்து வந்தார்கள். அவர் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இருந்தால் என்றால் தொடர்ந்து அவரை மாற்ற வேண்டும் என குரல் எழுப்பப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது இந்த தீர்ப்பினால் ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கின்றன. என்றால் தீர்ப்பிலே ஆளுநரின் செயல்பாடு நேர்மையாக இல்லை என்ற ஒரு கருத்தினை உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. நேர்மையாக இல்லை, அவர் செய்தது சட்ட விரோதம் என வெளிப்படையாக அறிவித்திருப்பதால் இது ஆளுநர் ரவியின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் இழுக்கு என்றே கூறலாம் அந்த வகையில். எனவே அவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது டெல்லியிலும் வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது. எனவே உள்துறை அமைச்சகத்திலே இந்த தீர்ப்பின் நகல் கிடைத்தவுடன் அதற்கான நகர்வுகள் ஆரம்பிக்கும். ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்த நகர்வுகள் நிச்சயமாக அங்கும் இந்த தீர்ப்பின் நகல் கொடுக்கப்படும். அங்கும் அந்த இது தொடர்பாக ஜனாதிபதியும் ஆலோசனை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மத்திய அரசும் குறிப்பாக உள்துறை அமைச்சகமும் இது தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவரை மாற்றாவிட்டால் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து இந்த பதவியை நீடிப்பது தார்மீக ரீதியான பல கேள்விகளை எழுப்பும். என்றால் அவர் எடுத்த முடிவுகள் அனைத்துமே செல்லுபடியாகாது என்ற வகையில் அனைத்து நிறுத்தி வைத்த மசோதாக்கள் செல்லும் ஒப்புதல் கொடுத்து ஒரு சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. எனவே இதை பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். தார்மீக ரீதியாக அவர் பதவியில் தொடர்வது என்பது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் 3 விதமான நகர்வுகள் இருக்கலாம். ஒன்று, அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வேறு மாநிலத்துக்கு பணிமாற்றம் செய்யப்படலாம், வேறு மாநிலத்துக்கு ஆளுநராக மாற்றப்படலாம். ஒன்று. இரண்டாவது, ரவியே ராஜினாமா செய்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அவரே ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 3, நிச்சயமாக இந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. என்றால் இந்த 3 நிலைப்பாடுகளில் ஏதேனும் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு அடுத்த 2 தினங்களுக்குள் நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஒன்று, மீண்டும் சொல்கிறேன், 1 ரவியே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது. 2, அவர் பணியிட மாற்றம், அதாவது வேறு மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றப்படலாம் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படலாம். 2. 3வது, இந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்து இடைக்கால தடை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என கூறுகிறார்கள். எனவே இந்த 3 நகர்வுகளில் ஏதேனும் ஒன்று ஓரிரு தினங்களுக்குள் நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த ஆளுநருக்கு எதிராக பொதுவாக சில கருத்துக்களை தெரிவிப்பார்கள், உச்ச நீதிமன்றம் அல்ல உயர் நீதிமன்றத்தில் தெரிவிப்பார்கள். ஆனால் இந்த முறை ஆளுநரின் செயல்பாடு நேர்மைக்குரியதாக இல்லை என்றும் சட்டவிரோதமாக இருக்கிறது என்றும் வெளிப்படையாக தீர்ப்பினை கூறி ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த மசோதாக்களை எல்லாம் ஒப்புதல் தாங்களே சிறப்பு அதிகாரத்தின் மூலம் ஒப்புதல் தருகிறோம் என உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பது ஆளுநர் ரவியின் செயல்பாடுகளை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஆளுநர் ரவிக்கு எதிரான மிகப்பெரிய உத்தரவு இது என்று பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாம் கூறியது போல அவரே ராஜினாமா செய்யலாம், அல்லது பதவி நீக்கம் செய்யப்படலாம், அல்லது வேறு மாநிலத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்து இதற்கு இடைக்கால தடை பெற முயற்சிப்பார்கள். ஆனால் ரவியே ராஜினாமா செய்து விடுவார் என்ற தகவலும் தற்போது கசிய ஆரம்பித்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இன்னும் 2 தினங்களில் தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பது மட்டும் நம்மால் தற்பொழுது வருகின்ற டெல்லியிலிருந்தும் ராஜ்பவனிலிருந்தும் வருகின்ற தகவல்கள் மூலமாக அறிய முடிகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிப்பு இல்லை. இது எல்லாமே நகர்வுகளாகத்தான் தற்போதைக்கு இருக்கிறது. நிகிதா.